ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த பேராசூட் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் டிஸ்பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருந்து பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டுபிடிச்சு தரீங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த டச்சிங்கான ஒரு செம வெப் சீரிஸுங்க. ஒரு 8 எபிசோட் வரும். மறக்காம பாருங்க. ஒரு 2-3/4 மணி நேரத்துக்கு வருங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உண்மையில சொல்றேன், போர் அடிக்கவே இல்லை. சத்தியமா போர் அடிக்கவே இல்லை. எந்த சினிமா லேகும் கிடையாது. போய்கிட்டே இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். ஸோ அதுல என்னெல்லாம் நடந்துருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பேச போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். வெப் சீரிஸ் ரித்விக் அண்ட் இயல் அப்படிங்கிறவங்க இந்த வெப் சீரிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பிக் பாஸ்ல போயிட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒர்த்தியான ஒரு வெப் சீரிஸ் தாங்க இது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வெப் சீரிஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை, நம்மளோட அப்பா அம்மா அண்டு தங்கச்சியை பிடிக்கலைன்னா தங்கச்சி, கியூட்டான தங்கச்சி, அக்காவை பிடிக்கலன்னா கியூட்டான அக்கா, ஸோ இந்த மாதிரிலாம் ஞாபகங்கள்லாம் மெமரிஸை கலெக்ட் பண்ணலாம் இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா ரித்திக் அப்படிங்கிற இயல் அப்படிங்கிற 2 குழந்தைங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட வீட்டுல அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஸோ அம்மா கொஞ்சம் கேரிங்கா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க தகுதிக்கு மீறி லைக் பெரிய பெரிய இதை படிக்க வைப்போம் அப்படின்னு படிக்க வைக்கும்போது நிறைய ஷார்ட் டேர்மா இருக்காங்க அவங்க அப்பா. ஸோ அப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா படிக்கிறாங்க, பையன் படிக்காம மார்க் தப்பா எடுத்து அடி வாங்குறான். இப்படியே போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கு பயம், அப்பாவை பார்த்தா பயம். ஸோ ஒரு சுச்சுவேஷன்ல இவனோட பைக் எடுத்துட்டு போயிடுறாங்க. தன்னோட அப்பாவோட பைக்கை எடுத்துட்டு போயிடுறாங்க. போயிட்டே இருக்கும்போது அங்க போறான், இங்க போறான், அங்க போறான், அங்க போறான். கடைசியில பார்த்தா நோ பார்க்கிங்ல விட்டுட்டு பைக்கை போலீஸ் பிடிச்சி போயிடுது. போலீஸ் அந்த அதுக்கு பைக் இல்லாம போனா அப்பம் கொண்டுருவான். ஸோ அதுக்கு அந்த பைக்கை சேஸ் பண்ணி கடைசியில எங்க போய் முடிஞ்சு பைக் சேசிங் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தோட கதை. கடைசியில பைக் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்பா என்ன பண்ணாரு, அப்பா பிள்ளை அடிச்சாரா இல்லையா, ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இந்த பேராசூட். பசங்க ஐயா பைக் எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் தாங்க கவனிக்காம விட்டுட்டேன், பசங்களை காணுங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது நான் உண்மையிலே என்ஜாய் பண்ண செக்ஷன் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே நான் அழுத செக்ஷன், என்ஜாய் விட அழுத செக்ஷன் என்ன அப்படின்னா கிளைமேக்ஸ். செத்துட்டேன் நான், உட்காந்துட்டு தேம்பி அழுகுறேன் நானு. என்னடா இது, எப்படி நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க அப்படி மாதிரி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அப்பா, நான் அது மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படி கண்ட்ரோல்ல இருப்பேன். இருந்தாலும் எங்க அப்பா அந்த டைம்ல எப்படி அப்படின்னா கண்ணு முன்னு பார்க்காம அடிச்சிடுவாரு. அது அந்த அடியாலதான் இப்ப ஒழுங்கா இருக்குன்னு இன்னும் தெரியல எனக்கு. கண்ணு முன்னு பார்க்காம அடிச்சுவாரு. அடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒன்னும் எப்படி அப்படின்னா நம்ம இப்படி வச்சிருந்தா கூட அடி விடும், இப்படி உட்காந்துட்டு இப்படி வச்சிருந்தா கூட அடி விடும். கீழே இப்படி தரையில சாப்பிடும் போது கையை இப்படி இந்த கீழே இப்படி வச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்டாலே அடி விடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே அடி விடும். எல்லா அடியையும் வாங்கி கடைசி ஒரு கட்டத்தை நான் தெரிச்சிட்டேன். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு மாதிரி நான் பயந்து, எங்க ஊர்ல கேட்டா கூட சம்டைம்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, அவனோட அப்பாவா, ஐயோ அப்படி மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான இந்த படத்துல வர அந்த வெப்சீரிஸ்ல வர அவங்க அப்பா ரித்திக் கூட அந்த கேட்ஸும் கூட அந்த அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் எங்க அப்பா. ஸோ அந்த மாதிரிதான் இருந்தாரு. எனக்கு இப்ப கூட பார்த்தாலே கொஞ்சம் சரக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான பர்சன் தான் எங்க அப்பா. ஒரு ஒரு கட்டத்துல எல்லாரோட அப்பாவுக்கு தான் இருப்பாங்க. பட் எனக்கு அதை பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயம் பயம் இருந்துச்சு. அண்ட் இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது அதை ரிமெம்பர் பண்ணிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நான் அழுதுக்கு காரணமே அந்த ஒரு ரிமெம்பர் திங் தான். நான் ஏன் அழுதேன் அப்படிங்கிறது வெப்சீரிஸ் பாருங்க, கடைசியில் நீங்களே அழுவீங்க. அப்படி அந்த வெப்சீரிஸ்ல நிறைய இருக்குது. ஸோ இந்த கியூட்டான எலிமெண்ட்ஸ், அண்ணன் தங்கச்சி பாசம், மார்க் தப்பா மார்க்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் கார்டுல சைன் நான் போடலாமா, இல்ல தங்கச்சி நீ அப்பாட்ட சொல்ல மாட்டியா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கனெக்டா இருக்கு. நீங்க எல்லாம் நம்பலைன்னா அந்த வெப்சீரிஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இட்ஸ் மீன்ஸ் 2K 2000 2001 2003 பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இதாகும். 90s பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா நான் கூட என் தங்கச்சிட்ட சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா ரிப்போர்ட் கார்டு காமிக்கும்போது என் தங்கச்சி நீ சொல்லாத, நீ அப்படி இப்படின்னு இதெல்லாமோ பேசி அதை காமிக்காத, அப்பாடா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாக்லேட் வாங்கி தரேன் எல்லாம் சொல்லி நானும் சொல்லியிருக்கிறேன். ஆனா வாங்கிலாம் கொடுத்துருக்காது. அதுக்கப்புறம் நானே ரிப்போர்ட் கார்டில் நானும் சைன் போட்டு நான் கொண்டு போயிருக்கிறேன்.
ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களே வெறுத்துட்டாங்க. ஓகே நீ என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்னு. அப்புறம் ஃபுல்லாக நான் தான் சைன் போட்டு கொடுப்பேன். அது யாரும் வந்து கண்டுக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு மீறி போயிடுச்சு. அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்பா ஆனால் போட்டு அடிப்பாரு, நான் கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு இது. ஸோ கடைசியில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து எப்படி ரியலைஸ் பண்றாரு, தன் மகனுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை எல்லாம் வந்துட்டு எப்படி ரியலைஸ் பண்றாரு. அது இல்லாம வந்து இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், இல்லை நம்ம லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரியும், எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நாங்க எல்லாமே சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் அப்படி மாறினாங்க. சின்ன வயசுல இருந்து அப்படி கிடையாது. நான் நீங்க உங்களுக்கு பார்க்கணும் கன்ஃபியூஸ் ஆகிடலாம், இல்லை இவன் அப்பா ஒன்று சொன்னா இப்போ ஒன்று சொல்லிட்டு இருக்கான் அப்படி மாதிரி. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு செக்ஷன் வரைக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கு வந்து கொஞ்சம் எனிமையா தான் தெரிஞ்சாங்க. லைக் எப்போ அப்படின்னா வந்துட்டு 10th வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு எனிமி தான். எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு எனிமி மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லா வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். சும்மா அடி விடும், சும்மா அடி விடும். எதுக்குன்னு தெரியாது, அடி தலக்கு புறக்கும் விடும். பயந்துகிட்டே இருக்கும். நான் பயந்துட்டு இருப்பேன், தங்கச்சி பயப்படுறாங்களே இல்லையா, நான் தரன்னு இருப்பேன். கடைசியில வந்துட்டு 10th அப்புறம் தான் வந்து எங்க அப்பா கொஞ்சம் ஓகே அது மாதிரி வந்துட்டு என்ன தனியா வந்து ஃப்ரீயா விட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் வந்துச்சு. பட் ஓரளவுக்கு நான் வந்துட்டு எந்த சண்டைக்கும் போகாம, எந்த பிரச்சனையும் வாலண்டரியா வருங்க, நம்மளா போகணும், வாலண்டரியா வரும். அப்படி வந்து இருந்தது வந்துட்டு எப்படியோ கொஞ்சம் மாறி கொஞ்சம் செக்ஷன் நல்லபடியா ஆகி, அதுக்கப்புறம் வெளில போய் படிக்க போகும்போது நிறைய நாலேஜ் எல்லாம் கெயின் ஆகி ஓரளவுக்கு ஓகே அது மாதிரி எங்க அப்பா என்னை வந்துட்டு ஓரளவுக்கு ஏதோ வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னை வந்துட்டு அடிக்க நிறுத்திட்டாரு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீடமா இருக்க ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல வந்து எல்லா விஷயம் சொல்ல முடியுது. ஸோ அதுதான் இங்க நான் ஃப்ரீடமா இருக்கேன், ஃப்ரீடம் சொல்ல முடியுது அப்படிங்கிற வந்துட்டு ஒரு செக்ஷனுக்கு அடுத்து தான் சொல்ல முடியுது. பட் சின்ன வயசுலேயே வந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கலாம். லைக் ஃப்ரீயா விடுறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஓப்பனா சொல்ல முடியல. ஸோ அந்த ஓப்பன்னஸ் வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருது. பையனுக்கு 11 வயசு ஆகுது சார், பொண்ணுக்கு 7 வயசு சார். போலீஸ் மேல கை வைக்கிற நம்ம குழந்தைகள் வந்துட்டு தப்பு செஞ்ச அந்த தப்பு வந்து குழந்தை வந்து நம்மகிட்ட சொல்லணும். சொல்லல அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு நீ ஒழுங்கான ஒரு பேரண்டா இல்லை. அந்த ஒழுங்கான ஒரு பேரண்டா நீ இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அது எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு தெளிவா தெரியுது. ஏன் அப்படின்னா தன்னோட அப்பா வந்துட்டு அப்பா எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஓகே நான் வந்தா பயந்துட்டு இருக்கானா, ஓகே நான் வந்தா அவன் அமைதியா இருக்கானா, ஓகே அவன் வந்தா நான் எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா அவன் படிக்கிறானா, ஓகே வேஸ்ட். ஏன்னா தன்னோட அப்பாவை வந்துட்டு அப்பான்னு கூட கூப்பிட முடியாம சின்ன வயசுல அந்த குழந்தை பிறக்கும் போது வந்துட்டு அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு எப்படி ஏங்குவாங்க. அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு கடைசியில அப்பானே கூப்பிட முடியாத அளவுக்கு வந்துட்டு போட்டு அடிச்சா அந்த குழந்தை என்ன ஆகும், அந்த பையன் என்ன சொல்லுவான், அந்த பொண்ணு என்ன சொல்லும், ஒண்ணுமே பேசாது. நீ வந்துட்டு வராம இருந்தா போதும், செத்துட்டா போதுங்களாம் தோணும். உண்மையிலே அப்படி தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். எனக்கு தோணிருப்பா, உங்களுக்கு தோணுச்சா இல்லைன்னு எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ஐயோ ஸ்கூல்ல சார் சத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் ஐயோ அப்படிதான் தோணுச்சு எனக்கு. பட் இப்ப அதான் சொல்ல முடியல, ஏன்னா நான் நிறைய அடி வாங்கிட்டேன். லைக் அப்பா இதனால வந்து நான் நிறைய ஒரு மாதிரி இதாகி அழுது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. லைக் எங்க அப்பா படம் சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு ஆனா இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது நிறைய ரிமைனிங் இருந்துச்சு. நான் எப்போட எனக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு அங்கதான் உட்காந்து அந்த ரூம் டூர்ல வந்துட்டு காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல உட்காந்து தான் லைவ் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல உட்காந்து தான் நான் வந்துட்டு தேம்பி எழுதிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு முழுமையா என்னோட மெமரிஸ் கூட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் போட்டு அடிக்கிறீங்க, அடிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. கடைசியில வந்துட்டு தன்னோட அப்பா நான் வந்துட்டு நான் அடிக்க மாட்டேன்டா, அழாதடா, வாடா அப்பாவை கட்டி பிடிடா, வாடாடே வாடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவன் போக மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு பயம் முடியாது. கடைசி எப்படியோ அரவணைச்சு கட்டி பிடிச்சி ஐயோ அந்த ஃபீல்னஸ் என்னால ஃபீல் பண்ண ரொம்ப ஒரு மாதிரி இருக்குப்பா எனக்கு. மறக்காம நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. டிஸ்னிப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்குது பேராசூட். அந்த வெப்சீரிஸ் நான் வந்துட்டு 5/5 கண்டிப்பா கொடுப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் சொன்ன அதே கதை தான். அண்ட் நான் சொன்ன ஃபீலிங்ஸ் எனக்கு ஷேர் பண்ணணும், ஃபீலிங் நீங்கள் மெமரிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வெப்சீரிஸ் பாருங்க. கடைசியில் நீங்கள் வந்துட்டு ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னு பார்க்காம ஜஸ்ட் உள்ள உட்காந்து பாருங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு புரியும் ஓகே அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.